ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹீரோ ஆர் ஜீரோ கால் அல்லது ஜீரோ டு ஹீரோ கால். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ கால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹீரோ ஆர் ஜீரோ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அந்த எக்ஸ்பைரி என்னைக்கு நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல பார்த்துருப்பாங்க, அண்ட் அந்த டெலகிராம் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க ஹீரோ ஜீரோ கால் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜீரோ டு ஹீரோ கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. என்னன்னா, ஒரு 10 ரூபா ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கும். மேபி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 5000 அப்படி ஏன்னா வாங்கியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ட்ல ஒரு 50,000 அப்படி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அவங்க போடுவாங்க. ஸோ இது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் முடியும். இது தெரியாம அவேர்னஸ், இது பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் தான் இதில் மோஸ்ட்லி வந்து ட்ராப் ஆகிறது பார்த்தா பிகினர்ஸ் தான். என்னன்னா 10,000 போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்துடும். அப்போ 1 lakh போட்டால் 10 lakhs ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பெரிய அமௌண்ட் எடுத்துன்னு வந்துட்டு இதில் போடுவாங்க. ஸோ போட்டு அன்னைக்கு வாங்குவாங்க. டெலகிராமில் நான் கால்ஸ் கொடுக்குறேன். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பைரி டே ஃபோன் பண்ணி அந்த ப்ரொமோஷன் கால்ஸ்லாம் கூட வரும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ கால்ஸ் கொடுக்குறோம். அன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் கேபிட்டல் நீங்கள் ஒரு 5000 போட்டால் 10,000 ஆக்கிடலாம், அவங்க மணி வந்து டபுள் ஆக்கிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் கேபிட்டல் இது மாதிரி போடுங்க. ஒரு 10,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி 5 times 10 timesலாம் கூட வேணாம், சரி டபுள் ஆக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி போடுறீங்க. சரி 10,000 நீங்கள் வந்து 20,000 ஆகிடும்னு சொல்லிட்டு இது மாதிரி போடுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒரு 90 to 95%, ஏன் 99% வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டபுளெல்லாம் ஆகாது. அந்த ப்ரீமியம் வந்து 0 தான் ஆகும். ஆனால் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்தா அது வேகமாக கரையும், டைம் வேல்யூ வந்து வேகமாக கரையும். ஸோ என்னன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு கவர்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, வந்து 10 ரூபா இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா இல்லை 100 ரூபா போவோம். அந்த மாதிரி புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுங்க, மார்க்கெட்டுக்கு வேகமாக இருந்துச்சுன்னா அதே 10 ரூபா இருக்கிற ஆப்ஷன் வந்து 50 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு போகும். ஸோ எல்லா டைமும் இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை நம்பி இந்த பிகினர்ஸ் வந்து மார்க்கெட் பற்றி இந்த ஆப்ஷன்ஸ் எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது போயிட்டு ஒரு 10,000 இது மாதிரி போடுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜாக இருக்காது. ஏன் லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ 10,000 இது மாதிரி போடுவாங்க. ஸோ வரும்னு எதிர்பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 8,000 ஆகும், 5,000 ஆகும். எண்ட் ஆஃப் த டே 3:30 வந்து பார்த்தீங்கன்னா அது 1000 ஆகும், 0 ஆகிடும். அது கடைசியாக ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலாம் வந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து முதல்ல அந்த ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுங்க. முதல்ல மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் என்ன தெரிஞ்சுங்க, ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க, ஆப்ஷனுக்கு ரீச் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாம ஆப்ஷன்னா என்னன்னே தெரியாது, யாரோ காசு கொடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு இதுல வந்து அமௌண்ட் எடுத்து வந்து போட்டு ஒரு 10,000 நீங்க 10,000 யோசிச்சு பாருங்க. இப்போ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தா ஒரு 1 crore வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் வந்து 1 crore இருக்கும். பெரிய வால்யூம் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஜீரோ காலில் வந்து அவங்க பண்றாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது வந்து அவங்களுக்கு போச்சுனாலும் 0 வச்சுனா போகலாம், இல்லை ப்ராஃபிட் விச் எவர் நோ ப்ராப்ளம். ஆனால் நம்மளுக்கு இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சு பண்ற ரீட்டைல் ட்ரேடராக கூட எடுத்துக்கோங்க. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் கேபிட்டல். சரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸ் ஆக போகுது. அப்போ அந்த கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா இந்த கேபிட்டல் 10,000 நீங்க லாஸ் பண்றீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எமோஷன் அஃபெக்ட் ஆகும். நீங்க அந்த விற்ற 10,000 இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு இருக்கிற கேபிட்டல்லாம் டிப்ளாய் பண்ணி நீங்க எமோஷனல் ட்ரேட் எடுத்து இருக்கிற கேபிட்டல் மொத்தம் நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஹீரோ ஆர் ஜீரோ கால்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு, நீங்க வந்து மார்க்கெட்ல ஒரு 1% ஆர் 2% எதிர்பாருங்க ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஒரு 1% ப்ராஃபிட்னாலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மாசம் உங்க கேபிட்டல் கையில இருக்கும். 1% ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா உங்களுக்கு பெருசா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது. 1% இன்னைக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் விச் எவர் ஐ அக்செப்ட் இட். ஸோ இதனால ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், 1 lakh போட்டு ஒரே நாள் 10,000 ப்ராஃபிட் பண்ணா 10,000 லாஸும் வரும். நீங்க ஒரு 2-3 நாள் லாஸ் பண்றீங்க, உங்க கேபிட்டல் 30% லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க 1000 வந்து 3 நாளைக்கு லாஸ் பண்ணாலும் 3000 தான் லாஸ். ஸோ நீங்க ஒரே நாள் ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா 2,000 ப்ராஃபிட் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்க பண்ணிட்டே போறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எமோஷனும் அஃபெக்ட் ஆகாது. எமோஷன் அஃபெக்ட் ஆகுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாஸ் வராது, ப்ராஃபிட் மட்டுமே வரும் உங்களுக்கு. நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 10 ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு 1% ஆர் 2% நீங்க வந்து எனக்கு ப்ராஃபிட் என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எமோஷன் இல்லாம
நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்க. நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 8 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஒன் ஆர் 2 கால் வந்து லாஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு வந்து எப்போ லாஸே தான் வருதுன்னா நீங்கள் வந்து எமோஷனலி கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கில் வரவங்க மட்டும் தான் என்னன்னு தெரியல, வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என் கேபிட்டல் டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், இல்லை நான் வந்து 1 lakh போடுறேன், ஒரு நாளுக்கு 10,000 ஆகணும், 20,000 ஆகணும். மற்ற எங்கவும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அதை தான் சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேம்லிங்காக பார்க்குறாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து இது வந்து ஒரு ஃபுல்லாக ஃபியூ டெக்னிக்கல்ஸ் தான். நீங்கள் அதை தான் சொல்கிறேன் நான், 1 or 2% எதிர்பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க. அவங்க சைக்காலஜி எஃபெக்ட் ஆகாது. சைக்காலஜி எஃபெக்ட் ஆகலாம்னு நீங்கள், ஏன்னா மார்க்கெட் வந்து பாதி டெக்னிக்கல் பாதி வந்து சைக்காலஜி. நீங்கள் சைக்காலஜி எஃபெக்ட் ஆகலாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்ல இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான். மார்க்கெட் வந்து அனலைசிஸ், அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் என்னென்ன இருக்கும், அதுமாதிரி எமோஷன் அண்ட் சைக்காலஜி கண்ட்ரோல். நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், 10 ட்ரேட்ஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் 2 இல்ல 3% கூட ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அன்னைக்கு விட்டுணும் நீங்க தான். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு நாள் 3% ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு நாள் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கம்மன் விடலாம்ல, அன்னைக்கு ட்ரேட் பண்ணி நீங்க லாஸ் பண்ண விடாது. சரி ஓகே, ஒரு 1000 rupees லாஸ் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணா, அந்த 1000 rupees வந்து ரெக்கவர் பண்ணலாம், சரி புரோக்கரேஜான காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, திருப்பி என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், 1000 rupees ப்ராஃபிட் ஆர் லாஸ் 1% or 2% வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களுக்கு 2%, 3% அப்படி 100 ஒரே பர்சன்டேஜ் வர போகிறது கிடையாது. ஒரு நாள் 2% வரலாம், 3% வரலாம். ஸோ அதனால லாஸ்ட்னா வந்து 1000 அந்த 1% தான். நீங்கள் அதோட ரிஸ்க் எடுக்க போகிறது 3% கூட உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகலாம். நீங்கள் அப்படியே பண்ணாதீங்கன்னா நீங்கள் 5 மாதம் அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு உங்கள் கேபிட்டல் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹீரோ ஜீரோ கால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு, அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கே நடக்கிறது தான் இந்த ஜீரோ டு ஹீரோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி ஓகே நான் ஜீரோ கால் நான் பண்ண தான் போறேன்னா நீங்கள் உங்கள் கேபிட்டல்ல ஒரு 1%, நீங்கள் ஒரு 1 lakh வச்சிருக்கீங்கன்னா ஒரு 1000 rupees நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 rupees வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, லாஸ் வந்தாலும் ஓகே. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் நான் வந்து ட்ரேடிங்கின் பண்ணுறதுக்காக வச்சிருக்க அமௌண்ட் இல்லை, வந்து நான் இதுக்கு நேரத்தை வந்து போட்டால் நான் வந்து இந்த கேபிட்டல் எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை வந்து நான் வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணணும், நான் வந்து இஎம்ஐ கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க ஒரு அமௌண்ட் கடன் வாங்கி எடுத்து இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீரோ டு ஹீரோ கால் வந்து எக்ஸ்பைரி டேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மறு வந்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பராக உங்கள் மார்க்கெட்டில் அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் வந்து எதுவும் ட்ராப் ஆகி மாட்டிக்காதீங்க. ஸோ இது வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் வந்து ஜீரோ டு ஹீரோ கால் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லாரும் பேசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேபி அது ஒரு டைம் ஒர்க் ஆகும், எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. அது 90% வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ் தான் வாய்ப்பு இருக்குது, ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 10 முறை பண்ணுறீங்கன்னா ஒரு முறை தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை 2 முறை சக்ஸஸ் ஆகும், மிச்ச 8 முறை வந்து பார்த்தா லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் ப்ராப்பராக போங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டு ஹீரோ கால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி நடக்குது தான். இது வந்து ஒரு 10% ஒன்றா உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் வச்சு நடக்கலாம். அது கூட எப்போனா ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜீரோ டு ஹீரோ கால் ஆர் ஹீரோ கால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் வித் 0. ஸோ உங்கள் எமோஷனை வந்து இது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும், உங்கள் ட்ரேடிங் சைக்காலஜியை கலெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. இது வந்து கேட்டிங்கன்னா எட்ஜிங் சொல்லுவாங்க. இது எப்படி எட்ஜிங் ஆகும்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நேக்கடு செல்லிங் பட் நேக்கடு பையிங். ஒரு அசட் ஏதோ ஒரு ஷேர் வாங்கி வச்சிங்க, அந்த ரிஸ்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எட்ஜிங் சொல்லுவாங்க. ஆனால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு ஹெட்ஜிங் சொல்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எப்போனா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 சைடும் ப்ரீமியம் கண்டு லாஸ் தான் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் டீசெண்டாக ட்ரேட் பண்ணுங்க, 1 or 2% எதிர்பாருங்க, நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் எல்லாம் லேர்ன் பண்ணுங்க. ஸோ லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பற்றி நம்ம நிறைய இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அதனால எமோஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுங்க. எந்த மாதிரியும் வந்து குறுக்கு வழியில் போகாதீங்க.
நீட் அண்ட் ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வெல்த் கிரியேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணலாம். ஸோ once again, thank you so much for watching this video and keep in touch. Thank you.